கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் இருமொழி கொள்கை இருக்கிறது. அது வெற்றிகரமாக தமிழ்நாட்டில் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு இந்தியாவிலே வளர்ந்த மாநிலமாக இருக்கிறது. இந்த இருமொழி கொள்கையை வைத்து ஒரு வளர்ந்த மாநிலமாக இருக்கிற ஒரு டெவலப்டு ஸ்டேட் வித்தின் த கண்ட்ரி. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே 2வது அதிக ஜிஎஸ்டிபி கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ்னு இருக்குது. 2வது இடத்துல இருக்கிறோம் இந்தியாவில். அப்போ இந்த அளவுக்கு வெற்றி பெற்ற மாநிலம், வளர்ந்த மாநிலம், இந்த 60 ஆண்டு காலம் இருமொழி கொள்கை வைத்திருந்த மாநிலம், ஏன் இதை மாற்றணும்? நாங்கள் ஏதோ பிரச்சனைனா நாங்கள் மாற்றலாம், எங்களுக்கு பிரச்சனையே இல்லையே. ஏன் இதை திணிக்கிறீங்க? சொல்லுங்கள், ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள், கற்றுக்குங்கன்னு சொல்லிட்டு. அது திணிக்கக்கூடாது. அது நிச்சயமாக அது சரி கிடையாது. அதனால் அதே வேளையில் நான் கேட்குறேன், திமுகவை கேட்குறேன், முதலமைச்சரை கேட்குறேன், நீங்கள் ஹிந்தி திணிப்பு வேண்டான்னு சொல்கிறீங்க, அதை ஏற்றுக்கிறோம். தமிழுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? தமிழுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? பேர் மட்டும்தான் தமிழ்நாடு. ஆனால் இந்தியாவில் தமிழ் படிக்காமல் பட்டம் வாங்குகிற, அதாவது தாய்மொழி படிக்காமல் பட்டம் வாங்குகிற ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு தான். இது வெக்கக்கேடு, அவமானம். இது வேறு எந்த மாநிலத்துலேயும் தாய்மொழி படிக்காமல் பட்டம் வாங்க முடியாது. தமிழ்நாட்டில் பட்டம் வாங்கலாம், PhD பண்ணலாம், முனைவர் பட்டம் வாங்கலாம் தமிழ் படிக்காமல். இவங்க தான் திராவிட மாடல், திராவிட ஆட்சி 60 ஆண்டு 58 ஆண்டு காலமாக ஆண்டுட்டு வர்றாங்க. 2 வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. ஒரு வழக்கு 26 ஆண்டு காலமாக இருக்கிறது. என்ன வழக்கு இருக்குது? தமிழ் பயிற்று மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று ஒரு கொள்கை முடிவு எடுத்து வந்த நேரத்தில் வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு சென்றார்கள். அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் எவ்வளோ ஆண்டு? 26 ஆண்டு காலம் நிலுவையில் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணீங்கயா நீங்கள்? அந்த வழக்கை முடிக்கிறது நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணல, விளம்பரம் படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு வழக்கு 2016 போட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. என்ன? அட்லீஸ்ட் தமிழ் ஒரு பாடமாக கற்றுக்கிறதுக்கு, அட்லீஸ்ட் தமிழை தமிழ்நாட்டில் ஒரு பாடமாக கற்றுக்கிறதுக்கு கம்பல்சரியாக கற்றுக்கணும்னு ஒரு சட்டம். இந்த சட்டம் 2006 கலைஞர் கொண்டு வர வைத்தது எங்கள் மருத்துவர் ஐயாவும் பாட்டாளியும் கட்சியும் தொடர்ந்து வலியுறுத்தி போராட்டினதால் கைத்தட்ட. அதன் பிறகு 10 ஆண்டுகள் பிறகு வழக்கு போட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் வழக்கு நிலுவையில் இருக்குது. அது ஏன் முடிக்கல? நீங்கள் எப்போ முடிக்க போகிறீங்க? ஏன் உங்களால் முடிக்க முடியாதா? ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் ஓடுறீங்களே, தமிழ் பேசுகிறீங்களே. நீங்கள் என்ன பண்ணீங்க தமிழுக்கு? தமிழ் வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? தெலுங்கானாவில் அங்கே ரேவந்த் ரெட்டி சொல்கிறார், CBSE, ICSE